வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் போடு உடனே போடு உடனே போடு உடனே போடு மருத்துவருக்கு சட்டம் உண்டு மருத்துவருக்கு சட்டம் உண்டு அரசாங்க ஊழியருக்கு சட்டம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வேண்டுமே பாதுகாப்பு சட்டம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் உடனே போடு உடனே போடு உடனே போடு உடனே போடு உடனே போடு உடனே போடு கண்டிக்கின்றோம் 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 வழக்கறிஞர் போடு உடனே போடு உடனே போடு உடனே போடு இறந்து போனது எங்கள் ரத்தம் இறந்து போனது எங்கள் ரத்தம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு வேண்டும் வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு வேண்டும் உடனே இந்த காவல்துறை அங்க போயிட்டு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, பிரஸ் மீட் கொடுக்குறீங்க, வந்து முன்னாடி நின்று அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு தேடி அரசியல்வாதிகள் மந்திரிகள் எல்லாருமே பதில் சொல்றீங்க. ஆனா ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த வழக்கறிஞரோட பின்புலம் என்ன, அதுல அந்த வழக்கறிஞர் வந்து அந்த வழக்கறிஞரை அசிங்கப்படுத்த முடியுமா? அப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி செய்திகளை பரப்புறீங்க. எந்த வகையில் நியாயம் இது? வழக்கறிஞர்கள் சும்மா உங்களுக்கு அதிகாரிகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா முன்னாடி வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிக்கிற அருண் எங்க போனார்? ஐபிஎஸ் ஏன் எந்த ஆக்ஷன் எடுக்காம இருக்காரு அவரு? வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். வழக்கறிஞர்கள் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே துப்பாக்கி கொடுங்கப்பா, லைசன்ஸோட துப்பாக்கி கொடுங்க. 1,09 கோடி மக்களினுடைய பாதுகாப்பு மாண்புமிகு நீதிமன்றத்துக்கு வர்றாங்கன்னா எங்களை நம்பி தான் வர்றாங்க. யாருக்காக சாவறான்? பப்ளிக்காக தான் சாவறான், ட்ரெயினுக்காக நீதி கேட்டு சாவறான். ஆனா டிபாக்டோ கம்ப்ளைண்ட் விசாரிக்காம உடனே எப்பேற்பட்டு உடனே கிடைக்காதா? எத்தனை வக்கீல் மேல 6 மாசம் கம்ப்ளைண்ட் போட்டுருக்காங்க. வித்தவுட் என்கொயரி டிபாக்டோ கம்ப்ளைண்ட் ஒரு மனிதாரரை எதிர்பார்த்து விசாரிச்சு தான் நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் வழக்கறிஞர் பதில் சொல்லு பதில் சொல்லு சட்டம் போடு சட்டம் போடு சட்டம் போடு சட்டம் போடு தமிழ்நாடே முதல்வரே தமிழ்நாடே முதல்வரே வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் உடனே போடு உடனே போடு உடனே போடு உடனே போடு நீதி கேட்டு போராடும் நீதி கேட்டு போராடும் நீதி கேட்டு போராடும் நீதி கேட்டு போராடும் வழக்கறிஞர் பாதுகாப்பை வழக்கறிஞர் பாதுகாப்பை வழக்கறிஞர் பாதுகாப்பை வழக்கறிஞர் பாதுகாப்பை உறுதி செய்ய சட்டம் போடு உறுதி செய்ய சட்டம் போடு நீதி கேட்டு போராடும் நீதி கேட்டு போராடும் வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை வழக்கறிஞர் பாதுகாப்பை உறுதி செய்ய சட்டம் போடு உறுதி செய்ய சட்டம் போடு தமிழக அரசே காவல்துறையே தமிழக அரசே காவல்துறை பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை மக்களுக்கு போராடும் மக்களுக்கு போராடும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பில்லை வழக்கறிஞருக்கு பாதுகாப்பில்லை நியாயம் தானா 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 வேடிக்கை பார்க்கும் தமிழக முதல்வரே வேடிக்கை பார்க்கும் தமிழக முதல்வரே வேடிக்கை பார்க்கும் தமிழக அரசே வேடிக்கை பார்க்கும் தமிழக அரசே விடமாட்டோம் 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 வழக்கறிஞர் நாங்கள் விடமாட்டோம் வழக்கறிஞர் நாங்கள் விடமாட்டோம் ராஜஸ்தான் மாநிலத்திலே ராஜஸ்தான் மாநிலத்தில் வழக்கறிஞருக்கு சட்டம் உண்டு வழக்கறிஞருக்கு சட்டம் உண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் வழக்கறிஞருக்கு சட்டம் உண்டு வழக்கறிஞருக்கு சட்டம் உண்டு தமிழர்களுக்கு சட்டம் இல்ல தமிழகத்தில் சட்டம் இல்லையா தமிழகத்திலே சட்டம் இல்ல தமிழகத்திலே சட்டம் இல்லையா விடமாட்டோம் 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 ஒன்றுபட்ட வழக்கறிஞர் நாங்கள் ஒன்றுபட்ட வழக்கறிஞர் நாங்கள் விடமாட்டோம் 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 வழக்கறிஞர் படுகொலையை கண்டிக்கின்றோம் 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 நிறைவேற்று 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 வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்று 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 தமிழ்நாடு அரசே முதல்வரே
வழக்கறிஞர் குரல் கேட்கலையா? வழக்கறிஞர் குரல் கேட்கலையா? அரசு உயருக்கு சட்டம் உண்டு, காவல்துறைக்கு சட்டம் உண்டு, காவல்துறைக்கு சட்டம் உண்டு, வழக்கறிஞருக்கு வழக்கறிஞருக்கு சட்டம் போட வக்கில்லையா? சட்டம் போட வக்கில்லையா? சட்டம் போட அரசே, தமிழ்நாடு 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 அரசே, பதில் சொல்லு, பதில் சொல்லு. பதில் சொல்லு, பதில் சொல்லு. சட்டம் போடு சால். ராஜஸ்தான் மாநிலம் போல், ராஜஸ்தான் மாநிலம் போல், ராஜஸ்தான் மாநிலம் போல், தமிழ்நாட்டில் சட்டம் போடு, தமிழ்நாட்டில் சட்டம் போடு, தமிழ்நாட்டில் சட்டம் போடு, தமிழ்நாட்டில் சட்டம் போடு. கொண்டு வா, 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 கொண்டு வா. வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம், வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம், தமிழ்நாடு அரசே கொண்டு வா. தமிழ்நாடு அரசே கொண்டு வா. வேண்டும், நீதி 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 வேண்டும். வழக்கறிஞர்கள் மீதான, வழக்கறிஞர்கள் மீதான, வழக்கறிஞர்கள் மீதான வழக்கறிஞர் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, வழக்கறிஞர்களை பாதுகாக்க, வழக்கறிஞர்களை பாதுகாக்க, வழக்கறிஞர்களை பாதுகாக்க, வழக்கறிஞர்களை பாதுகாக்க, அச்சமின்றி வாதாட, அச்சமின்றி வாதாட, அச்சமின்றி வாதாட, அச்சமின்றி வாதாட. வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் உடனே ஏற்று, உடனே ஏற்று. தமிழ்நாடு அரசே முதல்வரே, தமிழ்நாடு அரசு முதல்வரே, தமிழ்நாடு அரசே முதல்வரே, கேட்கலையா, கேட்கலையா? கேட்கலையா, கேட்கலையா, வழக்கறிஞர் குரல் கேட்கலையா? வழக்கறிஞர் குரல் கேட்கலையா, வழக்கறிஞர் குரல் கேட்கலையா? வழக்கறிஞர் குரல் கேட்கலையா. டாக்டருக்கு சட்டம் உண்டு, டாக்டருக்கு சட்டம் உண்டு, போலீஸுக்கு சட்டம் உண்டு, போலீஸுக்கு சட்டம் உண்டு, போலீஸுக்கு சட்டம் உண்டு, போலீஸுக்கு சட்டம் உண்டு, வழக்கறிஞருக்கு, வழக்கறிஞருக்கு வழக்கறிஞருக்கு, வழக்கறிஞருக்கு சட்டம் போட வக்கில்லையா? சட்டம் போட வக்கில்லையா? சட்டம் போட வக்கில்லையா? ராஜஸ்தான் மாநிலம் போல், ராஜஸ்தான் மாநிலம் போல், ராஜஸ்தான் மாநிலம் போல், ராஜஸ்தான் மாநிலம் போல், வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் விடமாட்டோம், விடமாட்டோம். வழக்கறிஞர்கள் கோரிக்கைகள் வெல்லும் வரை, கோரிக்கைகள் வெல்லும் வரை, கோரிக்கைகள் வெல்லும் வரை, கோரிக்கைகள் வெல்லும் வரை, விடமாட்டோம், 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 விடமாட்டோம். வேடிக்கை பார்க்கும் தமிழ்நாடு அரசை, வேடிக்கை பார்க்கும் தமிழ்நாடு அரசை, வேடிக்கை பார்க்கும் தமிழ்நாடு அரசை வேடிக்கை பார்க்கும் தமிழ்நாடு அரசை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். ஒசூரிலே கண்ணன் என்ற வழக்கறிஞர் வழக்கை நடத்தி முடித்துவிட்டு நீதிமன்றத்திலிருந்து வெளியே வரும்பொழுது மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பாக தொடர்ந்து வழக்கறிஞர்கள் மீது இப்படிப்பட்ட படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழக அரசாங்கம் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுது தமிழகம் முழுதும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு இல்லை என்ற உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சாமானிய மக்களுக்கான வழக்குகளை நீதிமன்றத்தில் நடத்தி அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தருவது வழக்கறிஞர்கள்தான். எப்படி மருத்துவர்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது அரசியல்வாதிகள் மற்றும் அனைவரும் ஒன்றாக இணைகிறார்களோ, ஒன்றாக இணைந்து குரல் எழுப்புகிறார்கள், அதுபோல் வழக்கறிஞர்களுக்கு இப்படிப்பட்ட படுகொலைகள் நடக்கும் பொழுதும் அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும். எங்களுடைய கோரிக்கை ஒன்றுதான், வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதற்காக தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான். எனவே இங்கே கூடியிருக்கிற வழக்கறிஞர்களின் சார்பாக தமிழக முதல்வர் அவர்களிடமும் துணை முதல்வர்களிடம் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் வைப்பது, எங்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை உடனே இயற்ற வேண்டும் என்பதுதான். நன்றி, வணக்கம். இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருப்போம். இப்பொழுது இந்த கோரிக்கையை நாங்கள் சொல்கிறோம். இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். எல்லாரும் கூட கலந்து ஆலோசித்து இந்த போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டே இருப்போம். எங்களுக்கு நீதி கிடைக்கும், நாங்கள் போராடுவோம். நேற்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஓசூர் நீதிமன்றத்துக்கு அருகிலே கண்ணன் என்ற வழக்கறிஞர்களை கடுமையான முறையில் தாக்குதல் செய்யப்பட்டு படுகொலைக்கு ஆளாயிருக்கிறார். தமிழ்நாட்டிலே வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல்கள் என்பதும் படுகொலை என்பதும் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்திலே அச்சமின்றி பாதுகாப்போடு வழக்கறிஞர் வழக்கு நடத்துவதற்கு என்பதற்கு முடியாத நிலை என்பது இருக்கிறது. ஒரு டாக்டர் பாதிக்கப்பட்டால், இன்றைக்கு கிண்டு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் பாதிக்கப்பட்டால் துணை முதலமைச்சர் செல்கிறார், அமைச்சர் செல்கிறார், அனைவரும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் டாக்டர்களோடு. டாக்டர் உயிருக்கு பாதுகாப்பு இருக்கிறது, காவல்துறைக்கு பாதுகாப்பு இருக்கிறது, அரசு உயிருக்கு பாதுகாப்பு இருக்கிறது. பாதுகாப்பு வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் வழக்கறிஞர்களுக்கு, அந்த டாக்டருக்கே பிரச்சனை என்றால், காவல்துறைக்கே பிரச்சனை என்றால், அரசு உயிர்க்கே பிரச்சனை என்றால் வழக்கு நடத்த வேண்டிய கடமை என்பது வழக்கறிஞர்கள் தான் இருக்கிறது. வழக்கறிஞரிடம் மட்டும்தான்
வழக்கு நடத்துவதற்கு அனைவரும் வருவார்கள். அது எந்த விதமான குற்றமாக இருந்தாலும் சரி. நேற்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஓசூர் நீதிமன்றத்துக்கு அருகிலே கண்ணன் என்ற வழக்கறிஞர்களை நடு ரோட்டில் அவரை கடுமையான தாக்குதலுக்குள்ளாகி படுகொலைக்கு ஆளாயிருக்கிறார். தமிழ்நாட்டிலே வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் என்பது தொடர்கதையாக இருக்கிறது. அவர்களை கொலை செய்து உயிரோடு எரிப்பது, நீதிமன்றத்துக்குள்ளே வெட்டுவது, பல்வேறு நடவடிக்கைகளை பாதுகாப்பின்றி இன்றைக்கு ஒரு வழக்கறிஞர்களுக்கு வழக்கு நடத்துவதற்கு நீதிமன்றத்தை சென்று வழக்கு நடத்துவதற்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இது மிகுந்த மோசமானது. கிண்டி மருத்துவமனையிலே அங்கே ஒரு மருத்துவர் தாக்குதலுக்கு உள்ளான போது துணை முதலமைச்சர் செல்கிறார், அமைச்சர் செல்கிறார், உடனடியாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் போராடுகின்ற மருத்துவர்களோடு. ஆனால் இன்றைக்கு வழக்கறிஞர்கள் அந்த மருத்துவருக்கே பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால், காவல்துறைக்கு பாதுகாப்பு வேண்டும் சொன்னால், அரசு ஊழியருக்கு பாதுகாப்பு வேண்டும் சொன்னால், அத்தனை துறை சேர்ந்தவர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் சொன்னால் அவர்கள் வருவது வழக்கறிஞரிடத்தில். நீதிமன்றத்துக்கு சென்று அவர்கள் நீதி பெற்று தரக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு இன்று பாதுகாப்பு இல்லை என்பது வெட்கக்கேடான செயல். மருத்துவருக்கு சட்டம் உண்டு, அரசு ஊழியருக்கு சட்டம் உண்டு, வழக்கறிஞர் சட்டம் இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் அத்தனை பேரும் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது போல் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை தமிழ்நாடு முதல்வர்கள் கொண்டு வர கோரிக்கை வைக்கிறோம். தொடர்ந்து வேடிக்கை பார்க்காதீர்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள், படுகொலைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதல்வர் அவர்களே, வழக்கறிஞர் குரலை ஏற்று வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை ராஜஸ்தான் மாநிலம் போல இங்கே கொண்டு வாருங்கள். அனைத்திற்கும் முற்போக்கு மாநிலம் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே, வழக்கறிஞருக்கு ஏன் இந்த மாநிலம் முற்போக்கு மாநிலமாக இருக்கக்கூடாது? பொதுமக்களுக்கு நியாயம் வேண்டி, நீதி வேண்டி நீதிமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு நீதி வேண்டும். அவர்களுக்கு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் என்பதை உடனடியாக கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அச்சமின்றி வழக்கு நடத்துவதற்கு வழக்கறிஞர் முன் வருவார்கள். சட்டம் ஒழுங்கு என்பதை நிலைநிறுத்த முடியும் என்று கூறிக்கொண்டு, வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு சட்டம் உடனே ஏற்ற தமிழ்நாடு முதல்வர்களுக்கு எங்களுடைய மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்டம் சார்பாக நாங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம். எங்களுக்கு நீதிமன்றத்திலையும் வந்திருக்கக்கூடிய தகவல் அவர் இறந்துட்டார் சொல்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய சக நண்பர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதான் நாங்கள் முன்வைக்க முடியும். எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் அவர் இறந்துட்டார்ன்றதில் உறுதியாக சொல்கிறாங்க ஓசூர் நீதிமன்றத்தில். நாங்கள் அதை முன்வைக்கிறோம். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம்ன்றது உயிரிழந்தால் தான் கொண்டு வரணும்னு கிடையாது. இப்போ ராஜஸ்தான் மாநில ஃபோன் பண்ணி உன்னை மிரட்டினா, த்ரிட்டன் பண்ணா 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் தண்டனை இருக்குது மிரட்டினாலே. அப்போது ஒருத்தர் இறந்து போனால் தான் சட்டம் கொண்டு வரணுன்றது அவசியம் கிடையாது. நாங்கள் கேட்குறதுன்னா தினைக்கும் போராடுறான், தினைக்கும் நிற்கிறான், கோர்ட்டுக்கு போகிறான். பத்திரிகையாளர் உட்பட, போலீஸ் உட்பட யார் கேஸ் நிறுத்துறா? அவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் யார் கேட்குறா? ஏன் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவங்கள போய் கேஸ் நிறுத்திக்கிறாங்க. அவங்களுக்கும் வக்கீல் தான் நிறுத்துறாங்க. இந்த வருஷம் வரைக்கும் 12 அட்வொகேட்ஸு வெட்டப்பட்டிருக்காங்க, கொல்லப்படுறாங்க. யார் பதில் சொல்கிறது? தொடர்ந்து படுகொலைக்கு ஆளாகிறாங்களே, அவங்களுக்கு நீதி வேணாமா? உங்களுக்கெல்லாம் நியாயம் கேட்குற வக்கீலுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா, ஒரு வக்கீல் உடையில் நட் ரோட்டில் போட்டு வெட்டுறாங்க. ஒருத்தர் வெட்டுறாரு. இப்போ பார்க்குற தொலைக்காட்சி பார்க்குற அத்தனை பேருமே என்ன செய்திக்காக வெட்டினாங்க பார்ப்பாங்களா? இல்லை வக்கீலே வெட்டினா நட் ரோட்டில் போட்டு இப்படி வெட்டினாதான்டா கரெக்டு அப்படின்னு சொல்லி சமூகத்தில் குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுறவன் போய் வெட்ட மாட்டானா? நட் ரோட்டில் வச்சு இப்படி கொத்தி வெட்டுறான்னா அவன் மண்டல்லாம் கையில் சேர்ந்து கிடைக்குது, யூனிஃபார்ம் மூட இருக்கான். பார்க்குறவன் எல்லாம் என்ன சப்ஜெக்ட்டுக்காக போய் வெட்டுறான்னு பார்ப்பானா? இல்லை வெட்டுறது சரிதான் சொல்லி வெட்டுறது முன்னாடி நிற்கிற வந்து வெட்டுவானா? இப்போ வக்கீலுங்க பாதுகாப்பு இல்லை. இந்த சட்டம் கொண்டு வரணும். வக்கீலுக்கு கொண்டு வரது வக்கீலுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கு வழக்கு நடத்தக்கூடிய அனைத்து துறைக்கும் வழக்கு நடத்தக்கூடிய வழக்கறிஞர் பாதுகாப்பு இருந்தால் தான் மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் கேட்குறோம். நேற்றைய தினம் ஓசூர் நேற்றைய தினம் ஓசூர் நீதிமன்றத்திலே நேற்றைய தினம் ஓசூர் நீதிமன்ற வளாகத்திலே இளம் வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் மிக கொடூரமாக சமூக விரோதியால் தாக்கப்பட்டுள்ளார். அவர் இந்த அளவில் கூட மிக கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த கொடுமையான தாக்குதலை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தின் முன்பாக மிக பெரிய அளவில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்திலே பெண் வழக்கறிஞர்கள் மற்றும் லா அசோசியேஷன் சங்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வருகின்றார்கள். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் இருந்த ஒரு வழக்கறிஞரை, அதுவும் வழக்கறிஞர் உடையில் இருந்த ஒரு வழக்கறிஞரை மிக கொடூரமாக ஒரு குற்றவாளி தாக்கியுள்ளார். அந்த குற்ற சம்பவமானது சமூக வலைதளத்திலே மிக வைரலாக பரவியுள்ளது. ஒரு பட்ட பகலிலே நீதிமன்ற வளாகத்திலே வழக்கறிஞர் உடை அணிந்த ஒரு வழக்கறிஞரை ஒரு சமூக விரோதி தாக்குகிறார் என்று சொன்னால், அந்த சமூக விரோதிக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இங்கே நிலவி உள்ளது. எங்களுடைய கோரிக்கை, வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும். இந்த கோரிக்கையானது மிக நீண்ட நாள் கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஏற்கனவே பல போராட்டங்களில் நாங்கள் ஈடுபட்டு உள்ளோம். இன்றைய தினம் மீண்டும் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை உடனே கொண்டு வர வேண்டும். அந்த கொண்டு வந்தால் மட்டுமே வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நேற்றைய தினம் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞருக்கு இழப்பீடு, தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதே போல் இந்த வழக்கை சாதாரண காவல்துறையிலிருந்து சிபிசிஐடி வழக்காக விசாரணைக்கு மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால் மட்டுமே தான் அந்த வழக்கறிஞர்களுக்கு நீதி கிடைக்கும். அதே போல் இந்த குற்ற சம்பவத்திலே குற்றப்பத்திரிகை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இல்லை, இது சம்பந்தமாக நாங்கள் சொல்லிடுறோம். நாங்கள் எங்களுடைய சங்கம் மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற வழக்கறிஞர்கள் எல்லாமே அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்களுடைய ஒரே ஒரு இது என்னன்னா, வழக்கறிஞர்கள் அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் ஆளுங்கட்சியை சார்ந்தாலும் சரி, எதிர்கட்சியை சார்ந்தாலும் சரி, அந்த வழக்கறிஞருக்கு சரி பாதுகாப்பு இருக்க வேண்டும். அப்படி பாதுகாப்பு இருந்தால் மட்டுமே தான் நீதி நிலைநாட்ட முடியும். சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு எங்களால் வாதாட முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே நாங்கள் மனு கொடுத்துள்ளோம். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற கோரி நாங்கள் வருகின்றோம். எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கோம். அதற்கான வாய்ப்பை நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விரைவிலே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். என்னென்னு சொன்னால், நேற்றைய தினம் ஒரு ஆசிரியை படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு தமிழக அரசு 5 லட்சம் இழப்பீடு தொகை கொடுத்துருக்கு. இந்த வழக்கறிஞர், அதாவது இளம் வழக்கறிஞருக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும். அதே போல மருத்துவ செலவை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிபிசிஐடி வழக்கை விசாரணைக்கு இது மாற்றணும். பாதுகாப்பு சட்டம் தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம். நேரத்துலேருந்து அவங்களும் வந்திருக்காங்க, எங்க சென்னை வந்திருக்காங்க. ஆமாம் சார், முன்விரோதம். நாங்கள் என்ன சொல்றோம்னா, மிக கொடூரமான முறை என்னென்று சொன்னால், நீதிமன்ற வளாகத்திலே, நீதிமன்றத்துக்கு வெளியிலே ஒரு வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால், வழக்கறிஞருக்கு வீட்டில் எப்படி பாதுகாப்பு இருக்கும், அவருடைய அலுவலகத்தில் எப்படி பாதுகாப்பு இருக்குன்னு நான் கேட்குறோம். சார் இன்னைக்கு நாங்கள் இங்கே இருக்கிற இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் சட்டம் ஒழுங்கு பற்றி ஆர்ப்பாட்டம் இல்லை. நேற்றைய தினம் வழக்கறிஞர் மிக கொடூரமாக தாக்கப்பட்டிருக்காரு. அது சம்பந்தமாக தான் நாங்கள் கூடியிருக்கோம். சட்டம் ஒழுங்கு வேறு விஷயத்தில் நம்ம விவாதிப்போம். இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் முழுக்க அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்டிருக்காரு. அதுவும் வழக்கறிஞர் உடையில இருக்கும்போது தாக்கப்பட்டிருக்காரு. இதுதான் சார்.